இல்லை எட்டு தோட்டாக்கள் என்னென்னா அது வந்து ஒரு கதை ஒரு கன்று தொலைஞ்சிருச்சு அது ஒருத்தனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அதை வச்சு என்னெல்லாம் பயன் ஆற்றிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பட் இந்த இந்த கதையில் இருக்க கன் என்னென்னா அது நம்ம வஞ்சம் செஞ்சால் நமக்கும் அது வஞ்சமாக தான் வந்து முடியுன்றது தான் ஃபுல் கன்னோட கான்செப்டே கனெக்டிங் ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காங்க சூப்பராக இருக்குது எல்லாருமே லைக் சில பேர் நியூ ஃபேஸாக இருக்காங்க சில பேர் தெரிஞ்ச ஆக்டர்ஸாக இருக்காங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் லைக் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது லைக் என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே இன்ட்ரோல் பிளாக் வரும் ஸோ செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் போக போக அது ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறாங்க அது சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது அதை வந்து பிரேக் அப்புறம் கிளியர் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இருந்தது செகண்ட் ஹாஃபில் அதுக்கு ஆன்சர் பண்ண எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் இருந்தது ஆப்வியஸ்லி மாநகரம் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு அது தெரியும் அது ஒரு பைலிங்குவல் படம் தான் 4 கதையை ஆமாம் பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆக போகுதுன்னு தெரியும் இதில் வந்து அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க அதான் ஒன்று இதுவும் ஒரு பைலிங்குவல் படம் நீங்கள் கடைசியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படத்துலையும் ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே என்னடா இது 4 பேட்டர்னு பிரித்து காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் இதுவும் ஒரு பைலிங்குவல் படம் தான் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் எடிட்டிங் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் அவருக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தார் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் எனக்கு பரத் சாரோட தான் ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தான் பிடிக்கும் ஏன்னா நம்ம ரெகுலர் லைஃப்பில் எது நடக்குமோ அதுதான் பரத் சார் லைஃப்லேயும் நடக்கும் யாரோ நம்ம குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா இறங்கி ஓகே இந்த வேலையை பார்க்கலான்னு பார்த்துருவோம்ல அதுதான் பரத் சாரும் பண்ணியிருக்காரு அவரோட போர்ஷன் நல்லா மற்ற எல்லா போர்ஷனுமே கொஞ்சம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதை தான் வந்து ரைட்டிங்ஸாக பண்ணியிருக்காங்க ஸோ பரத் சாரோடது கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன எழுத முடியுமோ அதை எழுதியிருக்காங்க சென்னைன்னு வச்சிருக்கலாம் ஒரு டைம் இல்லை ஒன்ஸ் அப்பான டைம் இன் சென்னைன்னு வச்சா ஆல்ரெடி சென்னையில் ஒரு நாள் சென்னைன்னு நிறைய சென்னை வந்ததுனால சரி மெட்ராஸ்ன்னு வச்சு பார்ப்போன்னு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி மெட்ராஸுக்கும் இதுக்கும் பெரிய கனெக்ஷன்லாம் இதுவும் எந்த டைம் பீரியடில் நடக்குதுன்னெலாம் சொல்ல நம்ம இப்போ நடக்குதுன்னு நினச்சா இப்போது மெட்ராஸ் இருந்தப்போ நடந்ததுன்னு நினச்சா மெட்ராஸ் இருந்தப்போ ஸோ அதுதான் திருநகையை பற்றி அது பெருசாக எதுவுமே இல்லை பட் ரைட்டிங்ஸாக ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்த ரைட்டிங் ஓகே ஆனால் அதுவுமே கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கலாம் பட் ஏற்றுப்பாங்களான்னு தெரில இன்னும் அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குன்றதே இவங்க ஏற்றுக்கல ஸோ அதை வந்து படத்தெல்லாம் காமிச்சா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்களான்னு தெரில எல்லாத்தையும் ஈக்குவலாக அதான் 5 வித்தியாசமான கதையும் கொண்டாந்துட்டு கடைசியாக வந்து சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லா கதையுமே நல்லா இருக்குண்ணே எல்லாமே நல்லா இருக்குது கேரக்டர் வைஸாக எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ஆண் வந்து எப்படி பெண்ணாக மாறுறாங்கன்றது டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க மற்ற படத்தை விட இதில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குண்ணே நல்லா பண்ணியிருக்காப்புல எல்லாமே பிடிச்சிருக்குண்ணே பரத் வந்து அதான் கேங்ஸ்டராக வந்துட்டு ஒரு ஒய்ஃபுக்காக என்ன பண்ண முடியுமோ அவரால் அதான் ஒரு சாமானிய மக்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா ஏழை மக்கள் எப்படி இருக்காங்க ரொம்ப அடித்தட்ட மக்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாது அது முன்னேறத்துக்கு எவ்வளோ தடைகள்லாம் இருக்குன்றத உடச்சி காமிச்சிருக்காங்க படத்தில் இல்லைண்ணா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா செக்ஸியெல்லாம் எதுவும் இல்லை வைலன்ஸ்னால் ஃபைட் சீன்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதில் அந்த நாயர் லேடி நடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மாமனாரும் மாமியாரும் சுடுவாங்க பாருங்கள் அது நல்ல சீன் பக்காவாக இருந்தது அது பிடிச்சிருந்தது ஒரு லேடியை வந்து தப்பாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கோவம் வந்து அதை அபார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அது வேணான்னு அபார்ட் பண்ணிவிட்டு அவங்கள கொலை பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பாட்டு செம்ம பாட்டுண்ணே அந்த பாட்டு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப டான்ஸு செக்ஸியெல்லாம் இல்லை நல்லா காமனாக போகுது அருமையான பாட்டு லவர்ஸுக்கான பாட்டு நல்லா இருக்குது தோய்வான ஒன்றும் ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாப்பில் அதை பிக்கப் பண்ணிட்டாங்க அவங்களுடைய இது பொறுத்து தான் வியூ பொறுத்து அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் ஏன்னா இதெல்லாம் இப்போ சொசைட்டியில் நடக்கிறது தானே ஃபஸ்ட் ஹாஃபில் குழப்பமாக தான் இருக்கும் முழுசாக யாராவது படத்தை பார்த்தாங்கன்னா லாஸ்ட்டில் தான் அதோட எண்டிங்கில் தான் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்றதை சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு ட்விஸ்ட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்விஸ்ட் அது இல்லை ஏன்னா அவங்க காட்டினது வேறு ட்விஸ்ட்டாக இருக்கும்னு போர்ட்ரே பண்ணது பட் ட்விஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆமாம் இவர் வந்து இது அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவர் பேசுகிறப்போ அந்த லாஸ்ட்டு சீன் அப்போ வந்துட்டு அவர் பேசுகிறப்போவே தெரிஞ்சிருச்சு இவர் தானே ஸோ பரத் என்ன தான் பண்ணுறாரா இருக்காரு
இது ஆந்தாலஜின்றதுனால அவங்கவுங்க சீக்வன்ஸ்க்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. இவரோட இவருக்கு ஒரு ஸ்டோரின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட போர்ஷன்ஸும் இருக்குது. ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்குது சார் பார்க்கும்போது. லைக் எதுக்கு இது என்ன கதை, எதுக்கு தனித்தனியாக காமிக்கிறாங்க, வெப் சீரிஸ் மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஆஃப் போக போக அவங்க ரிவீல் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அதை கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அங்கங்கே அவங்க ரிவீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமாத்தனம்னு இல்லை சார். ஆக்சுவலி சொல்லப்போனால் வந்து இப்போது எதுவுமே கதைக்கு அப்பாற்பட்டு எதுவுமே அவங்க வைக்கலை. இப்போது சும்மா ஒரு காமெடி ட்ராக் வைக்கிறோம், பாட்டு வெளில போய் வைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் கதையிலேயே மாண்டேஜஸாகவே தான் அவங்க சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் ட்ராக்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவுமே எக்ஸ்ட்ராவாக இல்லை. கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் தான் வச்சுருந்தாங்க. அது கடைசியில் முன்னாடியே சொன்ன மாதிரி அது லிங்க் பண்ண விஷயம்னால அது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். மெட்ராஸ் சென்னை மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. மெட்ராஸ்னு வச்சுக்கோங்க, பழைய பீரியட் சப்ஜெக்ட்லாம் இல்லை சார். அந்த டைம்லைன் குறித்து அந்த மாதிரி பெரிய உங்களுக்கு இந்த டைம்லைனில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கதை இல்லை. ரியல் டைமில் இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். சார் அதுக்கு மேஜர் ரீசன் வந்து அவங்க எதுவும் இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு படத்தில்? நல்லா இருக்கு படம். என்ன 4-5 கதைன்றாங்க, எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து பரத் அபிராமி கேத் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. படம் நல்லா இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. மியூசிக் ஓகே, ஆனால் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது. டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் திச்சு வச்சுருக்காங்க. இதோட பெட்டராக என்ன இருக்க முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவங்களோட இது ஃபீலிங் தெரியணும்ல உங்களுக்கு, அந்த ஃபீலிங் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அது டேரக்டர் தான் கேட்கணும் என்னக்கிட்ட எனக்கு தெரியல. இல்லை அதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு மக்களை வாழ்வதில் வந்து நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. பரத் ரோல் நல்லா இருக்கு, அபிராமி ரோல் நல்லா இருக்கு. சின்ன கேஸ் தான். 4 பேருக்கு நான் எவ்வளோ கொண்டு போக முடியும்னு எனக்கு தெரியல. அவரை முடிஞ்சளவு கொண்டு வந்திருக்காரு.